வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் காகித ரூபாய் நோட்டுக்கு பதிலாக பிளாஸ்டிக் அல்லது பாலிமர் ரூபாய் நோட்டுகளை அச்சிட இந்திய ரிசர்வ் வங்கி ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ஜூன் மாதத்தில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் காவிரி நீர் கடைமடைக்கு செல்வதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள வழக்குகளில் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை வழங்க காலக்கெடு நிர்ணயித்துள்ளது உச்சநீதிமன்றம். இன்று முதல் 4 நாட்கள் இடுக்கி அணையை சுற்றி பார்க்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அமைச்சர் என்று தெரியாமல் விரைவாக தரிசனம் செய்ய 4000 ரூபாய் அர்ச்சகர் பணம் கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் எம்பியும் கொள்கை பரப்பு துணை செயலாளருமான இளவரசன் அவர்கள் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,16,800 ரூபாயாகவும் 1 கிராம் 14,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக கூறி 11 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட நிர்வாகம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. ஹீரோ மோட்டோ கார்ப் நிறுவனம் பெட்ரோல் இல்லாமல் எத்தனாலில் இயங்கக்கூடிய தனது முதல் மோட்டார் சைக்கிளை வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி அறிமுகம் செய்ய உள்ளது. அரசு முறை பயணமாக டெல்லி சென்ற முதல்வர் விஜய் அவர்கள் சென்னை திரும்பினார். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று முகூர்த்த தினமான இன்று பத்திரப்பதிவிற்கு கூடுதல் டோக்கன்களை ஒதுக்கியது பதிவுத்துறை. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மெட்டா நிறுவனம் தனது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் செயலிகளுக்கு பிளஸ் என்ற கட்டண சந்தா முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. சனாதனம் ஒரு மதமல்ல என்றும் அது ஒரு வாழ்க்கை முறை என்று நடிகர் அர்ஜுன் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில் தொடங்கப்பட உள்ளதாக இருந்த சிங்கப்பெண் அதிரடி திட்டமானது திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. தவேக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மீது சிபிஐ, இடி போன்ற மத்திய அமைச்சர்களின் விசாரணை வந்தால் அரசு மற்றும் கட்சி பதவிகள் பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் எச்சரித்துள்ளார். கத்திரி வெயில் என்று அழைக்கப்படும் அக்னி நட்சத்திர காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது. சென்னை குடிநீர் தேவைக்காக ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதி நீர் தமிழக எல்லையை வந்தடைந்தது. மத்திய கிழக்கு போர் பதற்றம் காரணமாக யூரியா தயாரிப்பிற்கு மிக முக்கியமான மூலப்பொருட்களான திரவ இயற்கை எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் தமிழகத்தில் உரம் விலை திடீரென உயர்ந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு மகளிர் T20 உலக கோப்பைக்கான முழு பெண் போட்டி அதிகாரிகளை கொண்ட குழுவை அறிவித்தது ICC. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தமிழ்நாடு அரசு நிறுத்தி வைத்துள்ளது. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகின்ற 31ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்துள்ளார். அரசு பணியாளர் தேர்வாணையம் 2026ஆம் ஆண்டு சிவில் சேவைகள் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்பை வெளியிட்டுள்ளது. இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தின் விவரங்களை இறுதி செய்ய அமெரிக்க குழு ஜூன் 1இல் இந்தியா வருகிறது. 2500 கோடி ரூபாய் மதிப்புள்ள பிணைய பத்திரங்கள் வருகின்ற 2ஆம் தேதி ஏலம் விடப்படும் என்று நிதித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. ஓசூர், கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஒன்றிய நிதி அமைச்சரிடம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்ததை குறிக்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதல்வர்கள் மற்றும் துணை முதல்வர்கள் மாநாடு அடுத்த மாதத்தில் 2வது வாரத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி முதல் ரயிலில் விற்கப்படும் உணவுகளின் விலை உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேகதாது திட்டத்தை மற்ற மாநிலங்களின் ஒப்புதல் இல்லாமல் அனுமதிக்கக்கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஒன்றிய நிதி அமைச்சரிடம் முதல்வர் விஜய் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு 4 நாட்களுக்கு ₹100 கட்டண சீட்டு தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களுக்கு எதிரான அமலாக்கத்துறை ரெய்டுகளை கண்டிக்கிறேன் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை ரயில்வே போலீசார் பயன்படுத்தி கழிவு செய்யப்பட்ட 4 கார்கள் ஏலம் விடுவதாக பொது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழ கண்காட்சி நேற்று தொடங்கி வருகின்ற 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. கீழடி ஆய்வறிக்கையை திருத்த முடியாது என்று தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள வக்பு நிறுவனங்கள் தங்கள் சொத்து விவரங்கள் மத்திய அரசின் UMEED இணையதளத்தில் பதிவு செய்ய மே 31ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனிம வளத்துறை அமைச்சர் TK பிரபு அவர்கள் நடத்திய ஆய்வுகளின் அடிப்படையில் தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் விதிமீறலில் ஈடுபட்ட 43 குவாரிகள் மூடப்பட்டன. எரிபொருள் விலை உயர்வால் உள்நாட்டு விமான சேவைகளை 22% வரை குறைக்க ஏர் இந்தியா நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் சில பகுதிகளில் ஏற்படும் இயல்பற்ற மக்கள் தொகை மாற்றங்களை ஆய்வு செய்ய மத்திய உள்துறை அமைச்சகம் உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. டெல்லியில் நடந்த குவாட் மாநாட்டின் போது முக்கிய கனிமங்கள் மற்றும் அரிய வகை தனிமங்களின் விநியோக சங்கிலியை வலுப்படுத்த இந்தியா, அமெரிக்க இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. CBSE 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தப்பட்டிருப்பது குறித்து நாடாளுமன்ற குழு ஆலோசனை நடத்த உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பிரதமராக 12 ஆண்டுகளை நிறைவு செய்து தனது 13வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து வகுப்புகளும் கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூன் 4ஆம் தேதி திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு காவிரியிலிருந்து 9.9 DMC நீரை திறந்துவிட கர்நாடகாவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. எரிபொருள், உரம், அந்நிய செலாவணி ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். புதிய திரைப்படங்களுக்கு முதல் 7 நாட்களுக்கு காலை 9 மணி முதல் மொத்தம் 5 நாட்கள் திரையிட அனுமதி அளித்துள்ள முதல்வர் விஜய் அவர்களுக்கு நடிகர் விஷால் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.